भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभारजां यदुपज्ञमशेषतः पृथिव्यां प्रथितो राघव पादुका प्रभावः निःशेषमम्बरतलं यदि पत्रिका स्यात् सप्तानवी यदि समेत्यमशी भवित्री वक्ता सहस्रवदनः पुरुषः स्वयं चेत् लिख्येत रंगपति पादुकयोर्प्रभावः. நமஸ்ஸதசே நமஸ்ஸபாயே. ஸ்ரீ ரங்கநாத பாதுகா சஹஸ்ரத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் என்கின்ற ஆச்சாரியன் ரங்கநாதனுடைய பாதுகைகளை ஒரு வியாஜமாக அதை ஆதாரமாக வைத்துக்கொண்டு அதை விஷயமாக வைத்துக்கொண்டு 1008 ஸ்லோகங்களோடு கூடிய சம்ஸ்கிருத கிரந்தத்தை 750 சம்பத்சரங்களுக்கு முன்பு ஸ்ரீரங்கத்தில் ரச்சனம் செய்தார். அந்த 1008 ஸ்லோகங்களை 32 பத்ததிகளாக பிரிச்சார். 14வது பத்ததி நாதத்தை எழுப்பக்கூடிய பத்ததி நாத பத்ததி. அந்த நாத பத்ததியில விஞ்சிய சில ஸ்லோகங்களை இந்த யாத்திரையில் அனுபவித்து 15வது பத்ததிக்கு ரத்ன சாமானிய பத்ததி என்று பெயர். அந்த பெருமாளுடைய பாதுகைகள்ல வெளிப்படையா வெளித்தோற்றத்துக்கு ரத்னங்கள் எப்படி புதிஞ்சிருக்கு. அந்த ரத்ன சாமானிய பத்ததியில 5 ஸ்லோகங்கள் பூர்த்தி பெற்றன. கரெக்டா? இப்ப நம்ம இருக்கிறது 486வது ஸ்லோகம். இந்த பத்ததியில 6வது ஸ்லோகம். கஸ்யாபி பும்சஹ கனகாபகாயாஹ புண்ணியே சலீலம் புலினேஷயாளோஹ சமீப விருத்திர் மணிபாதுகே த்வம் சம்வாஹயந்தீவ பதம் கரைஹி ஸ்வைஹி. மணி பாதுகே, மணிகள் பொருந்திய பாதுகையே, த்வம் நீ சமீப விருத்தி ரொம்ப அருகில் வாழ்கின்றாய். சமீபன கிட்டக்க, சமீப விருத்தினா வாழ்வது. யார்கிட்டயோ இருக்க. யார்கிட்ட இருக்க? கஸ்யாபி, யார விவரிக்கவே முடியாதோ, யாரை சொல்லணும்னு ஆரம்பிச்சா வாச்சாம கோச்சரம் ஏற்படுமோ. வாச்சாம கோச்சரம்னா வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத ஒரு விஷயம். ஐயா சில சில ஒண்ணுமே இல்லை, சாதாரண அவ்வளோ பெரிய விஷயத்துக்காக போக வேண்டாம். ரொம்ப ஆஹா ஓஹோன்னு ஒருத்தர் ஸ்வீட் போட்டாருன்னு வச்சுக்கோ. எப்படி இருந்தது ஸ்வீட்டுன்னு கேட்டா அதை சொல்ல முடியுமாங்கிறோம். அந்த ஸ்வீட்டுக்கே அது நமக்கு வியாதியை கொடுக்குறது. அந்த வியாதியை கொடுக்கக்கூடிய ஸ்வீட்டையே நம்மளால விவரிக்க முடியல. இத்தனை ஸ்வீட்டை சாப்பிட்டா அவர்கிட்ட போயிடுவோம் இல்லையா? அவரை விவரிக்க முடியுமோ? ஸ்வீட்டையே விவரிக்க முடியாதச்ச ஜாஸ்தி ஸ்வீட் சாப்பிட்டா அவர்கிட்ட கொண்டு நிறுத்திடுறது. அவரை விவரிக்க முடியுமோ? அதனால சொல்ற கஸ்யாபி பும்சஹா, அப்பேற்பட்ட ரங்கநாதனுடைய ஷயாலோஹோ. ஷயாலோஹோன சயனித்து கிடக்கக்கூடிய. ரங்கநாதனாலே சயனம் ஒண்ணுமே இல்லை. காவேரினாலே சயனம். பெருமாள் வேற எந்த நதியிலையும் படுத்துட்டதே கிடையாது. கங்கையில எங்கேயாவது ஒரு சயன கோலத்தை பெருமாள் சொல்லுவோம். அது ஓடுறா 2000 கிலோமீட்டர் ஓடுறது கங்கை. பிரம்மபுத்திரா அவ்வளவு தூரம் ஓடுறது. எங்கேயும் எடுத்துக்கல பெருமாள். யமுனை விளையாடினார். கிருஷ்ணரா விளையாடினார். இங்க தாவினார், அங்க குதிச்சார், அதுல காளிங்க நடத்தின எல்லாம் பண்ணார். படுத்துக்கவே இல்லை. இல்லையா? எந்த இடத்துல படுத்துக்கிறோமோ அதுதானே நிம்மதி. நம்ம என்ன சொல்றோம், இந்த பிசியலாஜிக்கல் நீட்ஸ்னு ஒரு பெரிய ஒரு சமாஷயனம்லாம் இருக்கு அவருக்கு. மேஸ்லோன்னு பேர் அவருக்கு. கேள்விப்பட்டு மேஸ்லோஸ் ஹைரார்கின்னு பேர். அதனால அவர் ரொம்ப ரொம்ப சம்பிரதாயபரமான சுவாமி. அவர் ஏன் சம்பிரதாயபரம்னு சொன்ன கேளுங்க, அவருடைய ஹைரார்கியில பிசியலாஜிக்கல் நீட்ஸ்ன்னு வரும் இல்லையா? சாப்பாடு, கூரை, இதெல்லாம். அதனால தான் ஆண்டாள் சொல்லிட்டு அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். அதனால தான் மேஸ்லோ சம்பிரதாயக்காரர். அதனால அந்த மேஸ்லோ சொல்லியிருக்காரு இல்லையா, இதெல்லாம் நமக்கு போறோம். ஒரு கூரை போறோம், பருகுவதற்கு தண்ணீர் போறோம், சாப்பிடுவதற்கு ஏதோ பிரெட் போறோம்னு விட்டார். போருமா? போற இல்லையா? பிரெட் போறதா இருந்தா எதுக்கு மோகன் வந்திருக்க போறாரு யாத்திரைங்க இல்லையா? 7 வேளையும் பிரெட்டே போட்டுருந்தா எப்படி? அது ஒரு நாள் ஒன்று. அது எல்லாரும் கேட்பா, இன்னைக்கு என்ன போட போறேன், நாளைக்கு என்ன போட போறேன், அதே பிரெட்டுன்னு விட்டா. அதனால இப்படி எல்லாம் தேவைப்படுகின்றது. பகவான் சயன கோலத்துல இருக்கு. என்ன படுத்துக்கணும் சுவாமி. ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா முதல்ல ஆத்துக்கு போனோம்னா என்ன படுத்துக்கணும். அடுத்தது என்ன தழிக பண்ணணும் யோசிக்கணும். யாரும் அங்க பண்ணி போட மாட்டா. யோசிச்சு பாருங்க. போகும்போதே இங்கேயே கத்திரிக்காயெல்லாம் வாங்கிட்டு போயிடுங்கோ. அவ்வளவுதான். இங்கே போற வழியில எல்லாம் இந்த பம்பாய் ட்ரெயின்ல எல்லாம் என்ன பண்ணுவா தெரியுமோ, அவ வர வழியில ட்ரெயின்லயே திருத்திடுவா. ஏன்னா அது எப்போ போய் சேருவோம் தெரியாது. வரும்போதே கட் பண்ணின்னு வந்துடுவா. இப்போ ஃப்ளைட்ல நிறைய டைம் இருக்கும். நீங்க அங்கேயே திருத்திட்டோ ஒரு பேக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போனேலாம். போன உடனே கத்திரிக்காய் மாதிரி வாங்கினேன்னா ஒரு வெந்துடலாம். மேல நீங்க பாத்திரத்தை போட்டெல்லாம் வெந்துடனே ஒரு பொடியை கொஞ்சம் தனியா எடுத்துட்டு அதை போட்டுட்டு நல்லா பொடியை கடைசியா தூவிட்டேன்னா ஆயிடுது. அதனால படுத்துக்கிறது ஒரு விசேஷம்.
காவேரியை பார்த்தா படுத்துடுவார். எந்த ஒரு நதியை பார்த்தாலும் படுத்துக்கவே மாட்டார். காவேரினா அவருக்கு அவ்வளவு பிடிக்கும். பாருங்க, நேரம் நீங்க இந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்துல சயன கோலத்துல இருப்பார். அப்புறம் கொஞ்சம் சிவன சமுத்திரம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க ஒரு சயன கோலத்துல இருப்பார். அப்படியே காவேரி வழியா வாங்கோ, கரூர் ஈரோடுல வரும்போது ஒரு சயன கோலம், அங்க துர்வாசருடைய கோபத்தை சமிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சயன கோலத்துல இருப்பார். அப்படியே கீழே வந்தேன்னா ஸ்ரீரங்கத்துல சயனம், கீழே ஆதிரங்கத்துல சயனம், அப்பக்கூடத்தான்ல சயனம், அன்பில்ல சயனம், திருக்குடந்தையில சயனம், திருவிந்தலூர்ல சயனம், திருச்சித்திரக்கூடத்துல சயனம், எவ்வளவு சயனம் வருதோ காவேரியை பார்த்தா படுத்துடுவார். அதனாலதான் சொன்னார் ஷயாலோஹோ, நல்ல ஒரு உறக்கத்தில் இருக்கக்கூடிய பகவானே சலீலம். அதுவும் சலீலம்னா எப்படின்னா படுத்துக்கும் போது கூட ரொம்ப லீஷரா படுத்துக்கும். கார்த்தால 5:45 வர சொல்லியிருக்காரு, 5:15 அலாம வைங்க, 4 மணிக்கு எழுந்துட்டாதான் நான் குளிச்சுட்டு நீங்க குளிக்க முடியும், குளிச்சுட்டு தான் பாத்திரத்தை கொண்டு கீழே வைக்க முடியும். அப்புறம் அது உன்ன டீ காஃபி அவர் வேணும்ட்டே கீழே உபன்யாச இடத்துல தான் டீ காஃபி கொடுக்குறேன்னு இருக்காரு. ரூம்ல கொடுத்துருந்தா நாங்க இதுக்கு உபன்யாசத்துக்கு வந்துருக்க போறோம். அதனால அவர் அங்கேயா பார்த்து கொடுத்துக்க சொல்லியிருக்காரு. லீஷரா இருக்கு இல்லையா, படுத்துக்கும் போது கூட யாரும் நம்மள எழுப்பப்படாது, நாளைக்கு ஒரு வேலையும் இருக்கக்கூடாது. பெருமாள் அப்படிதான் இருக்கார். உலகத்தையே படைச்சவர், அவர் கவலையே இல்லை. பாருங்க, இவெல்லாம் எப்படி பண்ணிட்டு போறா, இப்ப ஏற போறாரு, படைச்சதோட சரி அப்படியே ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கார். அதனால சலீலம் ஷயாலோ புண்ணியே புலினே. புலினேன்னு சொன்னா மணல் திட்டு. புண்ணியே புலினே, நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய மணல் திட்டு. எந்த பக்கமா இருக்கு இந்த மணல் திட்டு? கனக அபாகாயாக. கனகாபகாயாகனா கனக, கோல்டு மாதிரி மின்னக்கூடிய நதி. புன்னி நதி பார்க்கணுமேன்னு பாடி வச்சிருக்காரு இல்லையா, புன் மாதிரி இருக்கு இந்த நதி. புன்னி அப்படின்னா என்ன, கோல்டு மாதிரி இருக்குமா இந்த நதி. அதனாலதான் கனகாபகான்னு பேரு காவேரிக்கு. அதனால கனகாபகாயாக அசி சம்மஹாயந்திவ. அது எப்படின்னா பெருமாள் சயனிச்சுட்டு இருக்க. யோசிச்சு பாருங்க, காவேரி சில்லுன்னு அப்படியே ஓரமா ஓடிட்டு இருக்குது, பெருமாள் நல்ல ஈஷரா சயனிச்சுட்டு இருக்கார். அதுவும் சயனம் பண்ணும்போதும் யாராவது கொஞ்சம் மெதுவா கால் அமைக்கி விட்டு அவ்வளவு நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பார்க்கறதுக்கே எப்படி பாரு, ஒருத்தரம் நமக்கு அமைக்க விட மாட்டா. யோசிச்சு பாருங்க, யாரோ ஒருத்தர் இருக்கா, கால் கையெல்லாம் அவளுக்கு தாமரை மாதிரி இருக்கு, அப்படியே மெதுவா கால் அப்படியே ஒரு எண்ணெயை கொடுத்து வருடி விடுறா, அப்படியே நமக்கு கார்த்தால தூங்குற மாதிரி இருக்காது. அப்படிதான் இந்த பாதுகையோட சயனிக்கிறாரு இல்லையா, பாதுகா ரத்னத்திலேந்து ஒளிவட்டங்கள் வருதா, அது அப்படியே பெருமாளுக்கு மசாஜ் பண்ணி விடுற மாதிரி தான். உண்டான்னு கேட்டா இந்த பெடிக்யூர் மேனிக்யூருக்கு நடுவில் இந்த மசாஜ் சென்டர்ல எல்லாம் போனேன்னா அவ கையில ஒரு விளக்கு மாதிரி ஒன்று வச்சிருப்பா, லேசர் லைட் மாதிரி. அப்படியே அது வலிக்கிறது பாருங்க. எல்லாம் பாதுகாசாசம் கேட்டுவிட்டு அவ இதெல்லாம் பண்ணிருக்கா. அதனால பாருங்க, அதனால ஸ்வைஹி கரைஹி, ஸ்வைஹி கரைஹி, அந்த ரத்னங்கள் என்னவோ கை முளைச்சு காலமைக்கி விடுற மாதிரி இருக்கா இந்த ஸ்லோகத்துல. दिद्रक्षामाणस्य परं निधानं स्नेहान्विते योगदशा विशेषे संपित् प्रदीपं मणिपादरक्षे सन्तुक्षयन्तीव मरीचयस्ते. मणिपादरक्षे मणिகள் பொருந்திய பாதுகையே, ஸ்னேகான்விதே யோகாதசா விசேஷே. ஸ்னேகானா என்ன? இப்பதான் புடவை எல்லாம் வித்துட்டா ஸ்னேகா இல்லையா, புடவை வித்துட்டா that's the ஸ்னேகா. Friendship, affection, பாசம், அன்பு. அப்புறம் நெய். வெரி குட். ஸ்னேகம்னா நெய்ன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் சார் பின்ன ஃப்ரெண்ட்ஷிப்னு இருக்கே, ஒரிஜினல் அர்த்தம் ஸ்னேகத்துக்கு நெய். நெய் நீங்க தொட்ட எல்லாம் கையெல்லாம் ஒட்டிக்கிறது இல்லையா, நீங்க அதை தொட்டுன்ட்டு எல்லாம் ஒட்டிண்டு இல்லையா. இட் ஹாஸ் த அபிலிட்டி டு கெட் அட்டாச்ட். ஃப்ரெண்ட்ஷிப்பும் அட்டாச்மெண்ட் தானே. அதனால தான் நெய்க்கு பொருந்த வார்த்தை எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு பொருந்தும் இல்லையா. கிரீஸியா இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா, சார் அவனை கையே விட மாட்டார் சார், அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்றோம், கையே விட மாட்டார். நெய்யும் தான் கையை விடாது இல்லையா. ஸ்னேக ஸ்னேகான்விதே, அவர் என்ன சொல்றார், ஸ்னேகான்விதே யோகதசா விசேஷே. பெருமாளை நினைத்து தியானித்து கிடக்கக்கூடிய யோகதசதா நெய்யா. அடுத்தது தித்ருக்ஷாமானஸ்ய. தித்ருக்ஷாமானஸ்ய, அதை பார்க்க வேண்டும் என்கின்ற அவாவோடு கூடியவர்கள். பரம் நிதானம் பரம், பெருமாள் என்கின்ற உயர்ந்த செல்வத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற அபிலாஷையோடு கூடியவர்கள். தே மரீஜயா சந்துக்ஷயந்தி இவ, பளபளாறு மின்னக்கூடிய வழக்கு எடுத்துக்கிறாரு. ஞானம்ங்கிற வழக்குல இந்த பெருமாள் மேல கொண்டுள்ள காதல் என்கின்ற நெய், இது எங்க கேட்ட மாதிரி இருக்கா,
அன்பே தகனியா ஆர்களேரியா இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்படியே ஆழ்வார் பாசுரத்தை மனசுல வச்சு பாடிவிட்டார் தேசிகன். அதனால இந்த இடத்துல இருக்கும்போது அவர் என்ன சொல்றார், ஒரு விளக்கு எரியணும். நெய்யெல்லாம் ஏத்திப்ட்டு விளக்கு எரியணுமே. அந்த விளக்கு என்கின்ற ஒளிவட்டம் தான் பாதுகையிலிருந்து வரக்கூடிய அந்த மணிகளின் அந்த ஒளிக்கற்றைகள் அப்படின்னு எடுக்கிறார். சமாதி பாஜாம் தனுதே த்வதீயா ரங்கேஷ பாதாவனி ரத்ன பங்கிஹி ஸ்தானம் பிரயாதும் தமசப் பரம் தத் பிரதீப கிருத்தியம் பிரபயா மஹர்த்தியா ரங்கேஷ பாதாவனி ரங்கநாதனுடைய பாதுகையே த்வதீய உன்னுடைய ரத்ன பங்கிஹி பங்கின ரோ ரத்ன பங்கினா ரோ ஆஃப் ஜிம்ஸ். அடுத்தது மஹத்யா பிரபாயா அந்த பளிச்சுன்னு இருக்கே. அந்த பொதுவா வந்து இங்க பெரியவாளுக்கெல்லாம் தெரியும். வைரம்ங்கிறது பிசிக்ஸ் படி ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ். அதோட ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம படிப்போம். அதெல்லாம் சட்டுலாம் வைரத்தை உடைக்க முடியாது. அதனால தான் வைரத்தை எப்படி பாலிஷ் பண்ணுவா தெரியுமோ, கட்டிங்லாம் பண்ணும்போது இன்னொரு வைரத்தை வச்சு தான் பண்ணுவான். எப்படி பொருளங்கா உருண்டைய இன்னொரு பொருளங்கா உருண்டையால தான் உடைக்க முடியுமோ, ஒரு வைரத்தை இன்னொரு வைரத்தால் தான் தீட்ட முடியும். சரி, இப்ப இந்த வைரத்துல என்னன்னா, இந்த 7 கல்லு வச்சு தோடு கட்டிப்பா இல்லையா? அது என்ன ஹார்டா இருந்து என்ன பளபளப்போடு இருந்தாலும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு எடுத்துருவா. ஏன்னா அதுல எண்ணெய் இறங்கி எடுத்துனா பளபளப்பு குறையும். ஆனா பெருமாள் வந்து எத்தனை எண்ணெய் காப்பு உற்சவம் ஆனாலும் அவருடைய ரத்தத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒளிவட்டம் குறையவே குறையாது. அதனாலதான் இங்க என்ன சொல்ற, ரத்னபந்தி மஹத்யா பிரபாயா, எத்தனையோ பளபளப்புன்னு மின்னக்கூடிய இந்த ரத்னங்கள் தனுதே அது உருவாக்குறது பிரதீப கிருத்தியம், ஒரு பெரிய வழக்க. இந்த இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், இந்த இந்த பாட்டு ராக் கான்சர்ட்ல எல்லாம் கையில அந்த டார்ச்சை வச்சு ஆடுவோம்னு சொல்றாரு. எப்படி எல்லாரும் எப்படி ஆடுவா. அவர் ஏதோ ஒரு சுவாமி மங்களம் பாடிடுவார், ஒளி ஆடுவா இல்லையா? அப்ப ஆடும்போது அந்த பக்கத்துலேருந்து இந்த ஒளிவட்டங்கள் எல்லாம் சேர்ந்து பார்த்தேன்னா மேல அவன் ட்ரோன் கேமராலேருந்து ஒரு ஷாட் எடுப்பான். நேற்று நம்ம ஞானச்சந்திரா பஸ்லேருந்து ஏறி எடுத்த மாதிரி அவன் மேலேன்னு அவர் ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்து பார்த்தா எல்லா ஒளிவட்டமும் சேர்ந்து ஒரு பெரிய வழக்காரா மாதிரி பிரதீப கிருத்தியம் சமாதி பாஜம் பிரயாத்தும் ஸ்தானம் தமசப் பரம். அதாவது சும்மா வயசுல பெரியவாள்லாம் பொதுவா அந்த காலத்துல பாட்டி தாத்தாக்கு யாராவது புது சொல்ற வார்த்தை சத்கதி, அது வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பரமபதிச்சு விட்டாருன்னா உடனே பேரனை கூப்பிடும்பா. இருக்கு நெய் பந்தம். ஏன்னா அப்பதான் அந்த ஆத்மா கரெக்டா பேரன் தான் பேத்தி காமிச்சா கூட போகாது, பேரன் காமிச்சாதான் போகும். அதனால அது பேரை எவ்வளவோ அசடா இருந்துட்டு போட்டோம், அது வந்து அது இப்படி காமிக்கும். அது பாட்டி அதுவே பாதி உயிர் எடுத்துட்டு இருக்கோம் அந்த பேரன். அதனால அது அந்த தீப்பந்தத்தை இப்படி காமிக்கணும். அந்த காமிக்கும் போது அந்த ஆத்மா போகுமா. அந்த மாதிரி இப்ப நம்ம ஆத்மா வைகுண்டம் போகணும்னா தீப்பந்தம் வருமே. அப்போ இந்த அர்ச்சா திருமேனியில ரங்கநாதருடைய பாதுகையிலிருந்து கிளம்பக்கூடிய ரத்னங்களிலிருந்து ஒளிவட்டம் தீவட்டமாயிருந்து பரமபதம் வரைக்கும் வழியை காமிச்சிருவான். அதனால ஸ்தானம்னா பரமபதம். தமசப்பரமோதாத்தா. தமசான இருட்டு. இந்த உலகத்தை ஒரே இருட்டை தாண்டிதான் வைகுண்டம் கிடைக்கும். ஏன் சார் நன்னும் வெளிச்சமா இருக்கேன், நல்லா ஸ்விம்மிங் பூல் கிட்ட எல்லாம் ஏற்றி வச்சிருக்காள். ஏன்னா இந்த இருட்டியே சொல்லலை. அவ அது இருட்டுங்கிறது அஜ்ஞானம்னு அர்த்தம். அஜ்ஞானத்தை தாண்டி ஞானம் என்கின்ற ஒரு ஊருக்கு வைகுண்டத்துக்கு எல்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். பெருமாள் அதுக்காகவாது மோட்சம் கொடுக்கும். இவ்வளோ அந்த பரமபதத்தை சொல்றோமே. அதனால இந்த பரமபதத்து வரைக்கும் தீவட்டம் காமிக்கக்கூடிய பாதுகையினுடைய ரத்தினங்கள் பிரயாத்தும் ஸ்தானம் தமசப்பரம் அப்படின்னு சாதிக்கிறார் தேசிகன். பத்னாசி ரங்கேஸ்வர பாதரக்ஷே மன்யே யதார்ஹம் மணிரஷ்மி ஜாலைஹி சேவானதானாம் திருதசேஸ்வராணாம் சேஷாபடி சேகர சன்னிகிருஷ்டாம். ஏதாவது கோவில்கள் நமக்கெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம வந்து கொழும்புல உட்கார்ந்துட்டு இருக்கோம், கொழும்புல உட்கார்ந்துட்டு இருக்கோம். கொழும்புல வரதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நினைச்சு பார்த்திருப்போமா தெரியல. ஸ்ரீலங்கா போய் தாயாரை சேவிச்சு அசோகவனம்லாம் போவோம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இது ஒரு உத்தியோகமா பெரியவாள்லாம் இருந்திருப்பேன். எங்க ஜெனரேஷன்ல இருக்கவா அப்போ பிறந்திருக்கலாம், இன்னும் பிறக்க போகலாம், அப்படி இருக்கும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பதான் கொஞ்சமா ஒரு நகரத்துக்கு வந்திருப்பா. யாராவது குடும்பத்துல ஒரு நகரத்துல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், ஸ்டெனோ ஜாப் கிடைக்கும் அப்படின்னு வந்திருப்பா. ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தேன்னா கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரு அக்ரஹாரத்துல தான் இருந்திருப்பா. எல்லாரும் வந்து where do you live? I live in one of the row houses here and it's absolutely amazing. யாரும் சொல்லியிருக்க மாட்டா. அக்ரஹாரத்துமா ரோ ஹவுஸ் தான்.
இல்லையா? அக்ரஹாரமா ரோ ஹவுஸ் தானே. ரோ ஹவுஸ்ல தான் அங்க இருந்திருப்போம் அக்ரஹாரத்துல. அப்ப காலத்தால என்ன பெருமாள போய் சேவிச்சாச்சான்னு சொல்லிட்டு அங்க போய் மட்டகப்படிலாம் இருந்து அப்படி இருந்திருக்கும். 300 வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயமா யாராவது பரம்பரையில வேதாத்தியனம் பண்ணியிருப்பா. வேற என்ன பண்ணியிருப்பா? சார் ஹி இஸ் இன்டு கேட் சாஃப்ட்வேர்ன்னு சொல்லியிருப்பாளோ! இல்ல எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு எல்லாம் உட்கார்ந்து வேதாத்தியனம் தான் பண்ணியிருப்பா. இந்த வேதாத்தியனம் பண்ணியிருப்பாங்கச்சே, அந்தந்த கிராமத்துல கோவில் இருக்கும். எல்லாரும் அந்த கோவிலுக்கு போய் நித்தியபடி காத்தால போயிட்டு, சாயங்காலம் போயிட்டு தொழுதுட்டு வருவா. அப்போ ஒரு உற்சவங்கள்லாம் வந்துடுத்துன்னா, எல்லா விசேஷமா இருந்தாலும், அது ஒரு சின்ன சச்சரவு நடக்கும். யாருக்கு முதல் மரியாதை? கோவில்னாலே நம்ம கோவில்னாலே என்ன? மனுஷ புத்தி மாறவே மாறாது. உடனே 300 வருஷத்துக்கு முன்னாடி ஐடியலா இருப்போம்னு வச்சுக்கங்க. இங்க சண்டை போட்ட சண்டையே கோவில்ல போட்டுரும். அவ்வளவுதான். இப்ப பார்லிமென்ட் இவ்வளவு சண்டை நடக்குது. அதெல்லாம் இப்ப கோவில்ல போட்டுருப்பா எல்லாரும். எனக்கு ஏன் முதல் மரியாதை கிடைக்கணும்? ஏன் அந்த மாமாவுக்கு கிடைக்கணும்? அவர் 2 வருஷமா இப்படி இருந்துட்டார். அவர் 1008 காயத்ரி பண்றதில்ல. நான் தான் பண்றேன். அப்படின்னு காயத்ரி எல்லாம் போட்டி. இப்ப நம்ம அதுலயும் போட்டியிலே வச்சுக்கிறது இல்ல. இல்லையா நம்ம எதுக்கு சார் காயத்ரி இது யாரும் சொல்லிட்டு போட்டோம். அதனால தான் சில இப்பெல்லாம் பொண்களுக்கே காயத்ரி பேர் வச்சுடுறாங்க. ஏன்னா இந்த மாமா பண்றாரோ இல்லையோ. அதனால காயத்ரி கூப்பிட்டுட்டாலே அது காயத்ரி மந்திரோபதேசம் மாதிரி ஆயிடுது. அதனால இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த முதல் மரியாதை யாருக்கு செய்வது? அதுல ஒரு சர்ச்சை. முதல் மரியாதை எப்படி பண்றது? அப்படிங்கறச்சு பெருமாளுக்கு சாத்திய வஸ்திரம் இருக்கு இல்லையா? பெருமாளுக்கு ஒரு வஸ்திரம் சாத்துவா. அது திருப்பரியட்டம்னு பேரு இருக்கு. அதனால உடுத்து களைந்த நின் பீதக வாடை உடுத்து கலத்ததுண்டுன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். உடுத்து களைந்த நின் பீதக வாடை பெருமாளுக்கு சாத்திய வஸ்திரத்தை நமக்கு கொடுத்தா ரொம்ப விசேஷமா. இப்போ கோவில்கள்லயே என்ன பண்ணுவா தெரியும்? தாயாருக்கு சாத்தின புடவை எல்லாம் அந்த இடத்த விடுவா. ஏன்னா தாயாருக்கு மேல சாத்தின புடவை வஸ்திரம்னு. அதனால உடுத்து களைந்த பெருமாள் சாத்திய வஸ்திரத்தை யாராவது ஒரு தேவனை கூட்டி இந்திரா வாப்பா நம்ம ஏதோ 4 காலையும் உருப்படியா பண்றவா இங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பரிவட்டம் கட்டணும். பரிவட்டம் கட்டணும்னு அந்த அந்த பட்டர் சுவாமி கேட்பாரு. இங்க வஸ்திரத்தை காணுமேங்கச்ச உடனே என்ன பண்ணுவாளாம்? பாதுகாதேவியை கொண்டு வந்துருவாளாம். பாதுகாதேவியின் ரத்னத்திலிருந்து பிறக்கக்கூடிய ரஷ்மி ஜாலங்கள் அப்படியே பரிவட்டம் கட்டினா மாதிரி இருக்கும். ஏன்னா இந்திரன் தான் தலையில தரிச்சுக்கிறானே. அப்ப அந்த ஒளிவட்டம்ங்கிறது அவருக்கு பரிவட்டம் கட்டினா மாதிரி இருக்கு. பத்ராசி இங்க எடுக்கிற ரங்கேஸ்வர பாதரக்ஷே ரங்கநாதனுடைய பாதரக்ஷியை மணி நான் நினைக்கிறேன். என்ன? மணி ரஷ்மி ஜாலைஹி. மணி ரஷ்மி மணிகள் எழுப்பக்கூடிய ரஷ்மி. ரஷ்மினா யார்? ஜாலைஹி அது அப்படியே வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்கு இல்லையா? மெஷ் மாதிரி இருக்கு. அது பத்னாசி அது கட்டி விடுற மாதிரி இருக்கு. யதார்த்தம் சேஷபட்டிம். சேஷபட்டிம்னா சேஷனா யூஸ் பண்ண, பட்டிம்னா வஸ்திரம். சேஷபட்டிம்னா பெருமாளுடைய திருப்பரியட்டம். அது பரிவட்டம் கட்டின மாதிரி இருக்கு. சேகர சன்னிகிருஷ்டம். சேகரன்னா க்ரௌ மாதிரி இருக்கு. சன்னிகிருஷ்டம் யாருக்கு? திருதசேஸ்வரானாம். சாதாரணப்பட்டவா கூட இல்ல. இந்திரன் சந்திரன்லாம் கூட அதை மேலே சாத்திக்கிறானா. சேவா சேவா நட்டானாம். சேவா நட்டானாம். எப்ப அவளுக்கு அது கட்டின மாதிரி இருக்கும்? எல்லாம் சேவையில முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில சாத்து முறை டைம். ஆமா, அவன் என்ன பண்ணணும்? அதுக்கு முதல்ல இந்த தேவர்கள்லாம் தலை குறிஞ்சு நிக்கணும். யாரு தலையை குறிஞ்சு நிக்கிறாளோ அவளுக்கு தான் சேஷ வஸ்திரம்னு கிடைக்குங்கிறார். அப்படின்னா என்னன்னா இந்த சரி இப்ப யோசிச்சு பாருங்க. பாதுகை. பாதுகை யாரு? ஷட்டாரி. ஷடாரி. அப்படின்னா கோவில்ல நீ தலையை குறிஞ்சு நின்னாதான் உனக்கு ஷடாரி கிடைக்கும். அப்படி இப்ப கோவில இப்படியே நின்றுன்னு வச்சுக்கோ. அவரே அதுலயே ஒரு அடி போட்டு குரங்கு நிற்க கவனிச்சிருக்கா? இந்த விஷயம் தெரியாதவன் இப்படியே நின்றுப்பா. அப்படி தொட்டுன்னு தலையை போட்டு குதிக்கிறாரு இல்லையா? அதனால அந்த அடி வாங்கப்படாதுன்னா நம்மளே குனிஞ்சிடணும். குனிஞ்சு விட்டா நமக்கு அந்த பாதுகை மேல ஷடாரி வருது. அதுல ரத்னங்கள்லாம் புதிச்சுட்டான்னு வச்சுக்கோ. அப்படியே அது ஏதோ பரிவட்டம் கட்டினா மாதிரி இருக்கு. அப்படி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை எடுக்கிறான்.